கோயம்புத்தூரில் கிரிக்கெட் ஸ்டேடியம். சார், கிரிக்கெட் நடத்துவது இந்தியாவில் டிஎன்சிஏ, இங்கே தமிழ்நாட்டில் இருந்தால் டிஎன்சிஏ, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன். இந்தியா ஐ மீன் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருப்பது சேர்ந்து இந்தியன் கிரிக்கெட் போர்டு. ஆனால் இவங்க பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. ஒரு மேட்ச் நடந்தால் அதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு பிளேயருக்கு 500 கோடி 600 கோடின்னு ஏலம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதை ஏன் சார் நீங்கள் கட்டுறீங்க? நம்ம வரி பணத்தில் இதை ஏன் கட்டணும்? நேற்றுக்கு இந்திய பெண்கள் உலக சாம்பியன் ஆகியிருக்காங்க, அவர்களும் கங்க்ராச்சுலேட் பண்ணலாம். அதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ப்ரைஸ் 125 கோடி. தோக்குற அன்றைக்கி பாதி கொடுத்துருப்பாங்க. அப்போது அவ்வளவு பணம் கிரிக்கெட் போர்டு கிட்ட இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு நம்ம வரி பணத்தில் பண்ணணும்? எவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். இது ஆசிரியருக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, மத்திய அரசு கொடுக்கல, அவங்க பாஷையில் மண்ணிலை குன்றியபடி ஒன்றிய அரசும்பாங்க, கொடுக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இதுக்கு எதுக்கு இந்த 500 கோடி நீங்கள் சொல்லணும்? கிரிக்கெட் சார், இதெல்லாம் விட கொடுமை. ரியல் ஒன் சேனலில் நான் முதல்ல கொடுத்த வீடியோ என்னன்னு சொன்னால், சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்திற்கு சிஏஜி அறிக்கைப்படி 2015 வரைக்கும் 1081 கோடியும், அதன் பிறகாக இந்த 2025 வரைக்கும் 3000 கோடி வாடகை பாக்கி இருக்கும். அதை வசூல் பண்ணீங்களா? அதுக்கு வெள்ளை பேப்பர் வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு உடனே நம்ம இவர்கிட்ட டிஆர்பி ராஜேட்டை கொடுத்தா ஒரு வெள்ளை பேப்பர் இப்படி காமிச்சிருவார். நம்ம கேட்குறது எவ்வளவு வாடகை பாக்கி, எவ்வளோ நீங்கள் பேசி வாங்கினீங்கன்னு கேட்டோம். அதை பண்ணல. அதை விட்டுட்டு இந்த 500 கோடி என்பது மக்கள் வரிப்பணத்தில் நடக்கும் மிக தவறான செய்கை. இது தடுக்கப்படணும்.